வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். அமெரிக்காவின் உதவி தொகுப்பினை பெறவுள்ள நாடுகள். காசா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகள் மக்களை பீதியில் ஆழ்த்தும் ஐக்கிய நாடுகள் சபை. உக்ரைனின் புலனாய்வு நடவடிக்கைகள், ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சிறைப்பிடிப்பு. தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான சரக்கு விமானம். 77,000 ரூபாய் வாடகைக்கு விலை போகும் ஜெயில் அறை. சீனாவில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி. கோத்தபாய ஆட்சி பற்றி விமர்சிக்கும் எம்பி. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இடம் அருகே கொலை. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவின் உதவி தொகுப்பினை பெறவுள்ள நாடுகள். உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுக்கு $95 பில்லியன் மதிப்பிலான உதவி தொகுப்பை வழங்கும் முடிவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். செனட் சபையின் பெரும்பான்மை தலைவர் சக் சூமர் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை எப்போதும் கைவிடாது என்பதை இம்முடிவு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கிடைக்கவுள்ள $17 மில்லியன் உதவி தொகுப்பு இஸ்ரேலின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மேம்படுத்த உதவும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் உதவிக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு இஸ்ரேலின் எதிரிக்கு இது ஒரு முக்கிய செய்தி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகள் மக்களை பீதியில் ஆழ்த்தும் ஐக்கிய நாடுகள் சபை. காசா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட வெகுஜன புதைகுழிகள் பற்றிய செய்தி அனைத்து மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் காசாவில் உள்ள நாசா மற்றும் அல்ஜிபா மருத்துவமனைகளில் இஸ்ரேலிய படைகள் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அதன் பின்னர் அந்த வைத்தியசாலைகளுக்கு அருகாமையில் பாரிய புதைகுழிகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய படைகளை கொன்ற பாலஸ்தீனியர்கள் அதில் இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் புலனாய்வு நடவடிக்கைகள், ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சிறைப்பிடிப்பு. உக்ரைனின் புலனாய்வு நடவடிக்கைகள் காரணமாக ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். மார்ச் மாதத்தில் உக்ரைனிய பாதுகாப்பு புலனாய்வு துறை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரின் சொந்த ஆவணங்கள் உட்பட பல ரஷ்ய தகவல்களை கடந்த மார்ச் மாதத்தில் கைப்பற்றிய நிலையில் ரகசிய தகவல்களின் கசிவு மற்றும் உக்ரைனிய நடவடிக்கைகளால் பெறப்பட்ட தகவல்கள் காரணமாக ரஷ்யாவின் பாதுகாப்பு தரப்பில் பல சிக்கல்கள் காணப்பட்டதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான சரக்கு விமானம். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் பெர்பேங்க்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து DC-4 என்ற சரக்கு விமானம் புறப்பட்டு 11 கிலோமீட்டர் தூரம் சென்ற நிலையில் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. ஆற்றங்கரை அருகே விமானம் விழுந்ததாகவும் அதில் தீ பற்றியதாகவும் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 77,000 ரூபாய் வாடகைக்கு விலை போகும் ஜெயில் அறை. 77,000 ரூபாய் வாடகைக்கு ஜெயில் அறை போன்ற அமைப்புடன் கூடிய குடியிருப்பு ஒன்று விடப்படுவதாக காணொலி ஒன்று இணையத்தில் பரவி பார்வையாளர்களை திசை திருப்பியுள்ளது. இங்கிலாந்தின் டட்லி பகுதியில் அமைந்திருந்த போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமான குறித்த கட்டிடம் கடந்த 2017ஆம் ஆண்டு மூடப்பட்டு குடியிருப்புக்காக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள ஒரே ஒரு சிறை போன்ற அறையுடன் கூடிய பகுதியை பிளாட்டாக மாற்றி அதனை வாடகைக்கு விடுவதாக அறிவித்துள்ளனர்.
இதற்கு வாடகை கட்டணமாக மாதம் 750 பவுண்டுகள் நிர்ணயித்துள்ளதாகவும் சுரை அமைப்புடன் கூடிய அறை மட்டுமல்லாது அந்த பிளாட்டின் சமையலறை மற்றும் 3 அறைகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி. சீனாவின் பொருளாதாரம் கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார சவாலை எதிர்கொண்டுள்ளது. எலக்ட்ரிக் கார்கள், பேனல்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து ஐரோப்பாவிற்கு விற்க சீன அதிபர் திட்டமிட்டுள்ளார். இது தங்களுடைய தொழிலை பாதிக்கும் என மேற்கத்தைய நிறுவனங்கள் கவலையில் உள்ளதாகவும் சீனாவின் நீடித்த கோவிட் பொது முடக்கம் மற்றும் வர்த்தக போர்கள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் தூண்களில் சேதத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் எனவே சீனா தனது செயல்முறையை மாற்றி புதிய தொழில்நுட்பம் மற்றும் ரோபோட் பணியாளர்களை அறிமுகப்படுத்தியதாகவும் மேலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி செல்லும் உலகின் முயற்சியில் மேட் இன் சைனா எனும் பிராண்ட் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபாய ஆட்சி பற்றி விமர்சிக்கும் எம்பி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச தனது பாவங்களை கழுவிக்கொள்ளவே புத்தகம் எழுதினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காப்சியம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பீதியை ஏற்படுத்திய கோட்டபாய ராயபக்ஷ நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினார் எனவும் ஆட்சியை கைப்பற்றிய அவர் முதலில் சிங்கள பௌத்தர்களின் வயிற்றில் அடித்தார் எனவும் இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து விவாதம் நடத்துவதில் பயனில்லை என்றும் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் மேலும் கோட்டபாய ராயபக்ஷ வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் முஸ்லிம்கள் சிங்கள அரசர்களின் காலத்தில் இருந்தே ஒவ்வொரையும் காட்டிக் கொடுத்து கிடையாது எனவும் உறுதியளித்துள்ளார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இடம் அருகே கொலை. மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் இடத்தின் அருகே ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அங்கு ஆயிரக்கணக்கில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கொலை நடந்தது எப்படி என விசாரணை நடந்து வருவது குறிப்பிடப்படுகின்றது. உலக செய்திகளோடு தமிழ் FM இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.